ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆகஸ்ட் 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை 14 நாட்கள் சூரியன் கேது சேர்க்கை 9ஆம் இடத்துல நிகழ்வுது. இது நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும்? இந்த பலன்கள் பார்ப்பதற்கு முன்னால நம்ம ஜாதப்படி நம்மளுக்கு சூரியன் திசையோ கேது திசையோ, சூரியனுடைய புத்தியோ கேதுனுடைய புத்தியோ, சூரியனுடைய அந்தரமோ கேதுனுடைய அந்தரமோ, இல்லைன்னா சூட்சுமங்களோ அது நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி நடக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். சூரியனை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுக்கிரகம், சொந்த தொழில், பதவி, புகழ், கௌரவம், தலைமை பண்பு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். பண வரவு, வேலை வாய்ப்பு இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம். மெயினாக அரசு வேலைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த 14 நாட்களில் இந்த இப்போ நம்மளுக்கு சூரிய திசையோ கேது திசையோ நடக்குதுன்னு வைங்க, அல்லது புத்தி நடந்தாலும் இந்த 9ஆம் இடத்துல போய் மாட்டும்போது இந்த சூரியனுடைய பவரை கேது கவர்ந்துடுறாரு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டாமினண்ட்டாக இருக்க முடியாது. நம்ம சொல்கிறத 4 பேர் கேட்கணும் இல்லையா? அப்போ தானே அந்த பதவிக்கும் அந்தஸ்துக்கும் பெருமை. அப்போ அந்த தடை ஏற்படுகிறது, புகழுக்கு ஒரு பங்கம் ஏற்படுகிறது. அது இப்போ ஒரு பதவியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளாவே பதவி விட்டு விலகுறோம். இதெல்லாம் 9ஆம் இடம். தர்ம காரியத்துக்கும் 9ஆம் இடம். கோயில் பணிகள், திருப்பணிகள் மற்றும் மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புகள் சம்மந்தப்பட்டது, கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கூட 9ஆம் இடம். ஸோ அந்த ஸ்தானத்தில் இந்த கேதுனுடைய தாக்கம் அப்படிங்கும்போது ஒரு களங்கத்தை உண்டாக்குகிறது. ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய இடத்துல அங்கீகாரம் மறுக்கப்படுதல்னு எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பணம் சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு லாக் ஆகுது. நம்ம திட்டமிட்டிருப்போம், இந்த நாட்களில் இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது, இந்த டைமில் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் இது இந்த கேது கிரகண தோஷத்தினால இந்த எதிர்பார்ப்பு நமக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் வந்துடும். அதே மாதிரி தான் வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லது வேலை இழப்புகள் சில பேருக்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு தடவை நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த அஸ்ட்ராலஜி பாவமுனை தொடர்புகள்னு பார்த்துக்கணும். இந்த சூரியன் நமக்கு எந்த பாவத்தை இயக்குறாரு, கேது நம்மளுக்கு எந்த பாவத்தை இயக்குறாருன்னு பார்த்துக்கணும். அந்த பாவங்கள் கெட்ட பாவங்களாக இருந்தால், 8ஆம் பாவம் 12ஆம் பாவ குணச்சித்திரமாக சூரியனோ கேதுவோ வந்திருந்தால் இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ தகப்பனே பகையாகிறது, கவர்மெண்ட்டு வகையில் ஏதாவது ஒரு அவமானம் ஏற்படுவது மற்றும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடை, தெய்வ அனுகிரகத்தையே ப்ராப்ளமேட்டிக்காக பண்ணுறது. இப்போ ஒரு கோயில் காரியங்கள் பண்ணுவோம், கும்பாபிஷேகம் பண்ணுவோம், குலதெய்வத்துக்கு உண்டான கைங்கரியங்களை பண்ணிகிட்ருப்போம். திடீர்னு இந்த கேதுனுடைய இணைவினால் என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது விரும்பத்தகாத செயல்பாடுகள், நம்மளை பற்றி விரும்பத்தகாத விமர்சனங்கள், அல்லது நமக்கு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடிகள், அதை கலகம், குழப்பம், உறவுகளில் ஏதாவது ஒரு சங்கடங்கள், நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இது மாதிரி சிக்கல்களை இந்த 14 நாட்களில் நம்ம காப்பாற்றுக்கணும். இப்போ உங்களுக்கு சூரியன் திசை கேது திசை, சூரியன் புத்தி கேது புத்தி அல்லது அந்தர சூட்சமாக நடக்கலைன்னா அதை பற்றி கவலை இல்லை. அது வெவ்வேறு பலன்களை தரும். இப்போ நாம் எடுத்துகிட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்த 14 நாட்களில் இந்த திசை பற்றி நடக்கிறவங்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது தான்.
அதே மாரி இடமாற்றம் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு இருக்கு. ஆனா, அதில வந்து சாதகமா இல்லாம பாதகமாகறதுக்கு இந்த 14 நாட்கள் ஏதாவது ஒரு நெருக்கடி குடுத்து தாமதப்படுத்துறது, ஒரு ஜாயின் பண்ண விடாம தடுக்கிறது, அல்லது ஒரு நமக்கு ஹோல்டு பண்ணி வைக்கிறது. நம்மளுடைய மாற்றத்தை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். இடம், வீடு தொந்தரவு இல்ல. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் தொந்தரவு இல்ல. அதே நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா, வேலையில டிபார்ட்மெண்ட் சேஞ்சோ, வேலை வேறு இடங்களுக்கு மாறுவதோ, அது ஒரு அசௌகரியத்த குடுக்குற வகையில அமைஞ்சிரும். திருமணம் வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது, கணவன் மனைவி உறவுல அது இருக்கு, நெருக்கம் இருக்கு. ஆனா வந்து ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை, ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லை. அப்படிங்கிற மாரி போயிட்டுருக்கு. மற்றபடி இப்ப நீங்க வந்து ஒரு கோயிலுக்கு போறது, கோயில் காரியங்கள் பார்க்கறது, திருத்தலங்களுக்காக நம்ம ஒரு யாத்திரை போறது, இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துக்கு சப்போர்ட் பண்ணுனாலும் கூட, இந்த சூரியன் நடக்கிறதுனால, அதில வந்து கொஞ்சம் மனசுக்கு ஒரு நெகிழ்வு தரக்கூடியது, ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில நிகழ்வுகள் அமையறது உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியப்படுத்தும். மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி, இது வகையிலலாம் ஆதாயங்கள் நல்லாருக்கு. வெற்றி கிடைக்கும். இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட, சேமிப்புக்கு பகையாக இந்த சூரியனும், கேதுவும் செயல்படுகிறார். பணம் சேமிக்க விடக்கூடாது அப்படிங்கிற வகையில் இருக்கிறனால, அது வந்து புதிய முதலீடுகள தவிர்த்துருங்க. தனுஷை பொறுத்தவரைக்கும், நம்மளுடைய 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம். அதில வந்து நம்ம ஒரு அதிகார பலமுள்ள ஒரு வாக்குஸ்தானத்தை பெற்றிருப்போம். அதே மாரி சர்வீஸ் பண்ணும்போது ஒரு நமக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற அளவுக்கு சர்வீஸ் பண்ணுவோம். பதவி, 4 பேர வேலை வாங்குற திறமை மற்றும் நமக்கு மேன்மேலும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரமோஷன் ஆகிறது. இந்த பலமெல்லாம் குடுக்கிறவர் தான் சூரியன். அப்படிப்பட்ட அந்த சூரியன், கேது இணைவு ஒரு சின்ன நெருடல குடுக்குது. 14 நாட்கள் வந்து தடைய குடுக்குது. அதனால நம்ம ஏதாவது பிளான் பண்றோம் அப்படின்னா, இந்த நாட்கள அவாய்ட் பண்ணிருங்க. இந்த ஆகஸ்ட் 17லேருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் உள்ள நாட்கள நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. அவசியம் அது வந்து ரொட்டீன் ஒர்க் செய்யறத பத்தி பிரச்சனை இல்ல. புது முயற்சிகள தவிர்த்துருங்க. மற்றபடி இதற்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, மகாகணபதி அதாவது அசுவினி மகம் மூலம் நட்சத்திரத்தில விநாயகருக்கு தெய்வமேற்றி வழிபாடு பண்ணலாம். அம்பிகை மகாலட்சுமி பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில துர்க்கையோ, மகாலட்சுமியோ வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த கணபதியை வழிபடும் பொழுது, பெரிய பாதிப்பு இல்லாமல் நம்மளை அதிலிருந்து விடுவித்து விடுவார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.